வெல்கம் பேக் டு த ஃபன் வித் கேக்கன் சேனல். இந்த வீடியோ அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆன வில்லேஜ்ன்ற மூவியோட தேர்ட் எபிசோட், வெப் சீரிஸோட தேர்ட் எபிசோட். ஒரு ஊரில் எல்லாம் வில்லேஜில் இருக்க மாதிரி ஊரில் ஒரு இடத்துல என்ன ஆள் இட மாட்டான் இல்லாத இடத்துல மனுஷங்களே அன் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த மனுஷனா மிருகமா என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இப்போ ஆரியாவும் அவன் ஃபேமிலி இதில் மாட்டிக்கிட்டாங்க. ஆரியா இப்போ என்ன பண்ண போகிறான்? ஆரியோட ஃபேமிலியும் குழந்தையும் ஒய்ஃபையும் தூக்கிட்டாங்க. இப்போ ஆரியா என்ன பண்ண போகிறான் இந்த எபிசோடில் பார்க்கலாம். போன எபிசோடில் இந்த ஸ்டோரி சொல்ல சொன்னால் அவன் பர்சனல் ஸ்டோரி சொல்லிட்டு மொத்த டைமையும் ஓட்டிட்டாங்க. அப்போ தேர்ட் எபிசோடில் எப்படி போகுதுன்னு அது எடுத்துக்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இதான் நீங்க சொன்ன இடமா? ரொம்ப அழகா இருக்கு. சீஃப், நம்ம எவ்வளவு ஃபாரஸ்ட் மிஷன் போயிருக்கோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட பார்த்ததே இல்லை. அதே லொக்கேஷன், அதே இடம், ஆங்கிள் கூட மாற்றாம வச்சிருக்காங்களேடா. வாட்ஸ் தட்? உங்க சயின்ஸ் பாடல்ஸ் மாதிரி இருக்கே சார். சார், எக்ஸோஜெனிக்ஸ் லோகோ. பேக் டேம். ஸோ எங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு டீம் வந்திருக்கான். டேய் போ. பார்த்து அட்டை நிறைய இருக்குடா. இங்க வந்துச்சு. Guys, check this out. என்னடா இது? என்னடா அது? மண்டோடா இல்லை முழு தலையா? முழு தலை தான். என்னடா இருக்குல்ல ஃபேக்ட்ரிக்குள்ள. மூணு வாரத்துக்கு முன்னாடியா? உங்க அப்பா பார்க்க வரானா? ஏதோ பார்க்கணும்னு சொன்னியாமே. Jan, So, can you both leave? yeah. Jan, So, போறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் எடுத்து. yeah. Sir. இப்போ எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ சீன்? சைலண்டா சாப்பிடுறது விட்டுட்டு. கொஞ்சம் கிட்ட வா. Come, please. டாக்டர் பார்த்துட்டு வந்தியா?
என்ன சொன்னார்? சிங்கப்பூர்ல அடுத்த 10 நாளைக்கு கனத்த மழை பெய்யும்னு சொன்னார். புதுசா என்ன சொல்ல போறான்? கனவுல தான் நடக்க முடியும்னு சொன்னான். ஆக்சுவலா எனக்கு நடக்கிறது எப்படி இருக்கும்னே ஞாபகம் இல்லை. அண்ட் அப்பேரண்ட்லி ஸ்பைனல் கார்ட் தெரப்பி எனக்கு செட் ஆகாதான். நரம்பெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கான். ஞாபகம் இருக்கா? புள்ளையார் சுழி போட்டு ஊசி இறக்குன நீ தான். இப்போ எனக்கு 8 வயசு இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியும். அம்மா போனதுக்கு அப்புறம் நானும் கூட இல்லாதனால நீ பட்ட கஷ்டமும் தெரியும். ஆனா நான் ஏன் உன் கூட இல்லாம போனங்கிறது உனக்கு தெரியாது. நாளைக்கு சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே சாருக்கு பயம் வருதா? கடுப்ப கிளப்பாம செத்து தொலைற பழியப்படுறா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ எதுவா இருந்தாலும் எழுதி வச்சுட்டு செத்துப்போ. எனக்கு போர் அடிக்கும் போது நான் படிச்சு பாத்துக்கிறேன். நீ நடக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன். நிறைய தப்பு பண்ணிருக்கேன்டா. அதே தப்பு நீயும் பண்ணக்கூடாது. அதுக்கு தாண்டா சொல்றேன். இது ஒன்ன பத்தின விஷயம். ப்ளீஸ். நடக்கணும் நிறைய பண்ணியிருக்கானா? சரி சொல்லு. உன்னோட நர்வ் டேமேஜை கியூர் பண்ணக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனை கண்டுபிடிக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். பல நாள் தூங்காம சாப்பிடாம இருட்டில் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன ஒளி கிடைச்சது. ஒரு கெமிக்கல், லாண்டனைட் அதோட பேர். அப்பதான் கட்டியல கண்டுபிடிச்சேன். என்னன்னு தெரியல. அந்த ஊர்ல அது கிடைக்குதா நிறைய? கட் பண்ண இவன்ட்டானுங்க. இங்க என்ன நடந்துச்சு? பாவத்தை விதைச்சவனுவலே பாவத்தை அறுவடை செஞ்சானுவ. 2004 சுனாமி வந்தப்ப இந்த கட்டியலே கட்டமண் ஆகி போச்சு. என்ன நான் சொல்றது? தொண்ணூற்று 19 ஐயா சரி, இதெல்லாம் சரி பண்ணனியா, இல்லைன்னா மழை காலத்துல ஒலிக்கிட்டு கிடக்கும். சரியா? ஏய் என்னது? ஏய் பிரச்சனை பண்றீங்க. இந்த இடத்தை காலி பண்றதுக்கு எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வழி விடுங்க, எங்களுக்கு உடனே இடிச்சு தள்ளணும். வீட்டை அடிக்க சொல்லி எவன் கான்ட்ராக்ட் கொடுத்தது? எவன் கொடுத்தது? நாங்க தான். எங்க கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு. இந்த நிலத்தை எங்க கம்பெனிக்கு இந்த நிலத்தோட ஓனர் வித்துட்டாரு. ஏதாவது கேட்கறதா இருந்தா போய் அவர்கிட்ட கேளுங்க. என்னெல்லாம் பண்ண சொல்லுதிய?
அந்த சுரங்கத்துல இருந்து எந்த வருமானமும் வரமாட்டேங்கு. எல்லா கனிம வளமும் வத்தி போயிட்டு. அதனாலதான் அந்த சுரங்கம் நீங்க தங்கியிருக்க இடம் எல்லாத்தையும் சேர்த்து கைமாத்தி விட்டேன். ஐயா, அதுக்குன்னு ஊட்ட இடிச்சா நாங்க எங்கயா போவோம்? நிலத்தை வாங்கினவன் இடிக்கதான் புள்ள செய்வான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்ப எங்களோட கதி அது என் தம்பியை அறுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஓ, 3 தலைமுறைக்கு உழைச்சு உண்டாக்கி கொடுப்போம். நீங்க செய்யப்படா சொல்லிதான் செஞ்சுட்டு ஊட்ட அடிச்சு தெருவுல வரட்டுவிய. யார கட்டுவே நிலத்து விட்ட? யாரெல்ல கேட்கணும்? எங்களை கேட்குதுல. செருக்கி உள்ளேடா. யாருல நீங்க? உடமக்காரன் நான் விப்பேன், நான் கொளுத்துவேன். அத கேட்க யாருக்கும் உரிமை இல்ல. நட்ட மரமும் விதைச்ச நிலமும் சொல்லும். கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு. உரிமை இல்லல. உன் முப்பாட்ட வெறும் 38 அணாவுக்கு உன் வம்சத்தையே வித்துட்டு போயிட்டான். இந்த அமர வம்சத்துக்கு ஒரு பொட்டுக்கு கூட உரிமை இல்லல. உரிமை இருக்கு. அதுக்கு சட்டத்திலயும் இடம் இருக்கு. ஏல சத்தி, உனக்கு இது தேவையில்லாத ஜோலி. நீ இதுல தலையிடாத. போதும்மா, இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். போய் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட அவனுங்கள போய் பிச்சை எடுக்க சொல்லு. போ. எதுக்கு பிச்சை எடுக்கணும்? அவனை அடிச்சு துரத்துவேன். அது என் தாத்தா நிலம், எனக்கு மட்டும் தான் சொந்தம். அதை விற்க உமக்கே உரிமை இல்ல, வாங்கறதுக்கு அவனுக்கு மட்டும் உரிமை இருக்கோ? ஓ நிலமா? இந்த கட்டியலே உன் தாத்தன் சொத்து இல்ல, நான் உண்டாக்குனது, என்னோடது. இதுல எந்த பயலுக்கு உரிமை இல்ல. வேணும்னா நீயும் இவனுங்களோடய போய் சாவு. போ. வேண்டாம் சத்தி, விட்டுரு. எங்களுக்காக உன் குடும்பத்தோட சண்டை போட வேண்டாம். நாங்க வேணா இந்த ஊரை விட்டு போயிருதோம். எங்களே போவேன் கூட்டிக்காரா. எங்கேயும் போவேனால, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நவமலை வாலே, நம்மளாம் அங்க போவோம்ல. நீ அந்த சிவப்பு அட்டை போட்ட புஸ்தகத்தை படிக்கும் போதே நான் நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஒரு நாள் பேசுவேன்னு. அதனாலதான் அந்த களிமண் உள்ள நிலத்தை உனக்கு தந்தேன். போ, அங்க போய் எல்லாருக்கும் கல்லறைய கட்டு. போல தானே வருதுக்கா. என்னடா சாமியார காமெடி பண்ணுது. தாயே சொல்லிட்டல, போயம்ல போய் தொலையம்ல. போட்டு இந்த சூட்டை நான் பார்த்திருக்கேன். எக்ஸோஜெனிக்ஸ் லேப்ல. கண்டிப்பா இவரு ஃபெலோ சயின்டிஸ்டா தான் இருக்கணும். மிஸ்டர் ஜெகன், ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இப்ப நான் கேட்க போறேன். அதுக்கு உண்மை பதில் சொல்லுங்க. இங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்னமோ இருக்கு. எதுவா இருந்தாலும் காப்பாத்ததானே உங்களை இங்க கூட்டு வந்தது. என்ன எதுன்னு கேள்வி கேட்காம
மூடிட்டு வந்த வேலையை பாருங்க. ரேபிட் டீகம்போசிஷன் மாதிரி தெரியுது. அந்த இடத்த பாருங்க. கழுத்துல இருக்கிற லீஷன்ஸை பார்த்தா சொன்னா புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல. உடம்புல இருந்து அப்படியே புடிங்கி எடுத்த மாதிரி இருக்கு. நடந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கும் தெரியல, ஒரு 2 to 3 days இருக்கும். ஆனா இந்த டீமை ஃபார்ம் பண்ணி 2 வாரம் இருக்கும். அப்பவே ஏதோ ரிசர்ச்காக அனுப்புனாங்களே. ஹலோ ஹலோ, இவங்க இங்க ரொம்ப நாளா சர்வே பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல இது நடந்து ஒரு 2-3 days தான் ஆச்சா? இல்ல இந்த டிகே ப்ராசஸ் ஏதோ டிலே பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சளி மாதிரி இருக்கு. எங்க விஸ்கஸா? ஒருவேளை இதுதான் டிகே ப்ராசஸ் ஸ்லோ டவுன் பண்ணுதா? பட் டீகம்போஸ் ஆகிறது எப்படி ஹீல் ஆகும்? மேபி இட்ஸ் a form of dead cell regeneration. யா, could be. ஓ மைண்ட்லயும் அதான் ஓடுது. எதுக்கிட்ட இருந்து காப்பாத்து கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல சார். கேன் யூ பி ட்ரஸ்டட்? அவன் மேலே நான் கண்ணு வச்சுக்கிறேன். நீ இந்த லேப்ல வச்சு பார்த்துக்கோ. சார் கேர்ஃபுல்லா இருங்க. can't afford to lose out on your world famous biryani. ஹாப்பி, அது என்னோட அம்மாவோட ரெசிபி. நான் இருந்தாலும் இல்லாட்டையும் அது இருக்கும். முடிஞ்சுதா? பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? மிச்ச டிஸ்கஷன்ஸை லேப்ல வச்சுக்கலாம். வாங்க சார். ஒரு டவுட் சார். நாளைக்கு இதே மாதிரி என் தலையும் துண்டா கிடந்துச்சுன்னா ஹெச்ஆர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா சார்? நாமினி அம்மா பேர் தான் போட்டிருக்கேன். போய் சேர்ந்துரும்ல சார்? எது உன் தலையா? என்ன சார் நான் காமெடி பண்றான் சார். எடுத்த சாம்பிள்ஸ்லாம் அனலைஸ் பண்ணோம். திரும்ப போயிடலாமா? எங்க? ஃபாரஸ்ட்ல மட்டும் இல்ல, ஃபேக்டரியில கூட சாம்பிள்ஸ் எடுக்கணும். மறந்துடாத. வா வாங்கன்னு சொல்றேன்ல. மூவ். சொன்ன மாதிரி காலைல வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் போயிருக்கலாம்ல ஈஸியா. இவ்வளவு நேரம் பார்த்தா நீ வரப்பட்டியா? இன்னொன்று அவன் மட்டும் ஓரமாக ஒரு இடத்துல பார்க்குறான். என்ன சிலை அது? யார் இன்னொருத்தர்? What the hell is this, sir? நடு காட்டுல இன்னொரு தலை. Some kind of cult or something? ரிச்சுவலா? இன்னும் சிலையா இருக்கு.
ஏதோ காட்டேரிங்க பண்ண வேலையா இருக்குமோ? காட்டேரியா? இந்த இடத்த சுத்தி முத்தி பாருங்க. புதர்ல இருந்து டைனோசரே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் லக்கி இஸ் ஆல்வேஸ் ரெடி. Get back! Get back! இதில் எத்தனை பேர் காலியாக போகிறாங்களோ. சீஃப் பார்த்துட்டானா? நீங்க அவங்கள ஷூட் பண்ணிடுவீங்க. ஏன்டா இவங்கள மட்டும் பிடிச்சிட்டு வந்துச்சு? டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்குமோ? எங்க அவன் பொண்ணு? ஏன்டா அவங்கள மட்டும் வீடு வச்சுன்னு இருக்கு? போர்க்களத்தில் செத்தவன் சாவுக்கு வானம் கண்ணீர் சிந்தும். களத்தில் வருத்தப்பட்டு நேரம் கடத்துவதையெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம், அவனும் மாட்டான். அப்ப இவ்வளவு நேரம் பண்றது என்னது? டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாரி சார், என் கொலீக், முக்கியமா என் ஃப்ரெண்டு தேவையில்லாம செத்து போய் உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டா. வந்தமா முடிச்சமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அவருக்கும் டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காதுன்னு இப்பதானே சொன்னீங்க. பாயிண்டடா. இன்னொரு வாட்டி எங்களுக்காக பேசாதே. போன கொடு. சாட் கால் பண்ணணும். அது பிரகாஷ் சாரோடது. போனே கொடு. டேய், உயிர் போற நிலையில இந்த பிரச்சனைடா உனக்கு. எவன் போனா தானே? This is a laundry call. Who's the laundry for? Farania. Exogenics and Singapore வேலை செய்யற ஜெகன். Details வேணும். Copy that, chief. எங்களுக்காக வந்து உங்கள ஒருத்தனை எழுந்திருக்கீங்க. இந்த நேரத்துல தேங்க்ஸ்னு சொன்னா ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கும். ஆனா நீங்க யூனிஃபார்ம் ஏதோ கட் பண்ணீங்களே. அது குவாட்ரண்டோட பேட்டில் ஃபீல்ட் ரிச்சுவல். எங்களை ஒருத்தரை இழந்துட்டா எங்களை ஏதோ ஒன்று நாங்களும் இழப்போம். அதான் கட் பண்ணி அவனோட சேர்த்து புதிச்சோம். என்ன ஒரு மினி சஞ்சீவ் எங்க?
guys. Sandeep. டேய் எங்கடா போற? சஞ்சீவ் எங்கடா சார் இருந்தா? டேய் ஏன்டா அதுக்கிட்ட போய் போற டேய்? தேவையில்லாத வேலையை ஏன்டா பார்க்குற? என்ன கருமம் தெரியல. ஐ இன்னைக்கு நீ கைமா தாண்டி. எங்கடா போயிருந்த? ஏன்டா கத்துற? பக்கத்துல தானே இருந்தேன். பக்கத்துலயா? டேய் இப்பதான்டா ஒரு உயிர் போயிருக்கு, அசால்ட்டா பக்கத்துலன்ற. ஏன்டா தனியா போன? அப்புறம் அவளோட வந்தான். Believe what I just saw. சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. It was just abs. இனிமே இப்படி பண்ணாதே. If you want to stay alive. Let's go. உயிரோட இப்படி பண்ணாத. இப்போ இவன் மட்டும் உயிரோட திரும்பி வந்துட்டான். அவளால் எதுவுமே ஏதோ இருக்கே இன்னொன்று. இவங்க என்ன எங்க இவங்க என்ன ஒரு ஊரை சுத்தி இருக்காங்க. ஏம்ல இங்க நின்னுட்டு உள்ள ஏதோ வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்குல்ல, வா என்னன்னு போய் பார்த்து வந்துடும். வா. இதுதான்ல நான் வளர்ந்த வீடு. ஏய் அந்த வீடு அந்த இதுக்கு ஸ்டோரில் கட்டினது ஏன் இந்த நிலைமைக்கு ஆச்சு? புரியலையே. ஏதோ பெரிய சம்பவம் நடந்தது பொழுது இது. என்னடா இது? எலி. ஏய் 2 வால். ஆமாயா 2 வால். 2 வால் இருந்துச்சா? நீங்க பாத்தீங்களா? ஆமா. பில்டப். மரமா மண்டை ஓடு. நடு வீட்டுல இவ்வளவு பெரிய மரமா? மேல இருக்கா? மனுஷன் மாதிரியே இருக்கு பார்க்க. ஸ்லோவா இருக்கு.
நெத்தி போட்டுலே போட்டான்டா. அடி ஒண்ணு படல அம்மா. என்னடா பாஸ் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். பாஸ் கிச்சர் மாதிரி இருக்கான் பார்க்கறது, கேம்ல வர மாதிரி. அங்க பார்த்த ஜந்து என்ன அளவுல அது ஒன்றும் புரியல. அந்த நாய் துரத்துன்னு வருதா? நரியா என்ன தெரியல, எது சும்பி போன மாதிரி இருக்கு. பிடிச்சிருச்சு. ரெண்டு காலி. ஒண்ணும் இல்ல சார், ஒன்னும் ஆகல இல்ல. எங்களுக்கு ஒன்றும் ஆகல. என்ன இளவுல இதெல்லாம் ஒண்ணு விலகல. பீட்டுங்களா பீட்டர் காலியா? என்னடா நீங்களே குச்சிருங்கடா. குத்து போட்டுருச்சு. ஒரு பக்கம் கீழே சாடுல கிளவா சாடுல. ஓகே, இந்த பார்ட் 4 ஆக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் பயங்கரமாக இருக்குது. அப்போ ஒரு பாஸ் லீடர் மாதிரி 4 நாயை வச்சுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். நீ செஞ்சு அவன் தான் மெயின் கேரக்டர் நினைக்கிறேன், மெயின் வில்லன். இந்த மாதிரி மெயின் வில்லனில் அவன் அழிக்கத்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த எபிசோடு இன்னும் எப்படி போகுதுன்னு. இப்போ இதில் காட்டிருக்க விஷயம்லாம் சூப்பராக இருந்தது. அனிமேஷன் கொஞ்சம் இருட்டில் வச்சு டார்க்காக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் முக்கியம் இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு இது நான் ஓகே தான். பார்ப்போம் அடுத்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இன்னும் போதான்னு. இதெல்லாம் யார் உருவாக்குனா, எப்படி உருவாக்குனா, எப்படி இதுங்களாம் உருவாச்சு, மற்ற இன்னும் இருக்க சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாத இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.